Hi hello friends, welcome to my channel. Today's video la edha pathi paaka porom pathina or chinna modification da handlebar grips vandu namu vandu change panna porom namakku vandu comfortable ah irukum indha grips vandu idu vandu pro tapper grips so idu vandu romba nalla irukum idu vandu eppadi vandu fit pannalam அப்படினு பார்க்கலாம் அடுத்து வந்து இதோட ரிவ்யூ இது வந்து எப்படி வந்து ஹேண்ட்லிங் பண்ண ஈஸியா இருக்கா எப்படி இருக்கு சோ அத பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது வந்து ஓல்டு கிரிப்ஸு ஸோ இது வந்து ஓல்டு இது வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் வந்து எடுக்கலை நான் வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து நான் வந்து ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈஸியாக வந்து கழட்டிடலாம் சைடில் வந்து ஒரு நட்டுமாக இருக்கும் அதை வந்து கழட்டிட்டு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படி ஈஸியாக இல்லைன்னா நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து நான் ஒத்தைக்கு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து எடுக்க முடியல ரெண்டு கை ஹேண்டு யூஸ் பண்ணதுனால நான் வந்து கேமரா பிடிக்க முடியல ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈஸியாக வந்து இப்படி தான் மாட்டணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு சின்னதாக இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அந்த கிரிப்ஸ்லேயே இருக்கும் 28-30 அப்படின்னு இருக்கும் ஸோ அதை பார்த்து வந்து மாட்டணும் சின்னது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெருசு வந்து ரைட் ஹேண்ட் சைடு நல்லா ஞாபகம் வச்சுடுங்க பெருசு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஏன்னா வந்து அதுதான் ஆக்சிலேஷன் அதில் தான் வந்து பெருசாக இருக்கும் ஸோ இது வந்து எப்படி வந்து மாட்டணும் அப்படிங்கிறது நான் வந்து அதையும் போடல ஏன்னா வந்து இது வந்து ரெண்டு கையால் மாட்ட வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டு உள்ளே வந்து அந்த இது வந்து மாட்டுற மாதிரி செட் பண்ணிடுங்க லைட்டாக ஸோ அதை நான் வீடியோ எடுக்கலை அப்படி மாட்டிட்டு என்ன இருக்கலாம் நான் இப்போ கையை வச்சு அடிக்கம்ல ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்கனாலே காணும் நீங்கள் இதுக்கு போட்டு அதை அழுத்தி உள்ளே தள்ளாண்டா இந்த மாதிரி அடிச்சிங்கனாலே ஸ்டெப்பாக உள்ளே போயிடும் நீங்கள் ஒரு 10 வாட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதனால் இப்படி தான் நீங்கள் வந்து இந்த மெத்தட் தான் எல்லா கிரிப்ஸுக்குமே வந்து நீங்கள் இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சைடில் வந்து அடிக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக உள்ள போகும் நம்ம வந்து அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து உள்ளே அமுக்காண்டா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் பிய்யறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிலருக்கு வந்து சைடில் பைக்கில் வந்து சைடில் அந்த நட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க NS2 மாட்டுவாங்க ஸோ அதுக்கு வந்து இதை கட் பண்ணிடுவாங்க சைடில் எட்ஜில் இருக்கலாம் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் உள்ள ஸ்க்ரூவை வந்து மாட்டி விட்ருவாங்க அப்போ பார்க்க நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து இதை மாட்டியாச்சு இதை வந்து மாட்டியாச்சு நீங்கள் வந்து பழைய கிரிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கு உங்களால் முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி தந்தாங்க ஒரு 10 rupees கேட்பாங்க அவ்வளோதான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 rupees இதோட ஆன்லைனில் இருக்குது அமேசான்லேயும் இருக்குது நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்பேர் கடையில் வாங்க ஸோ அதான் உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் நான் ஆன்லைன் லிங்கும் கொடுக்குறேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகே இது வந்து நான் 110 ரூபாய்க்கு வாங்கினேன் வெளியே ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்டோரில் வாங்கினேன் ஸோ இந்த ஸ்கூட்டியோட மாடிஃபிகேஷன் வீடியோ இன்னொன்று போட்டிருக்கேன் டாக் ஹார்ன் ஃபிட் பண்ணுறது டயரில் பெயிண்ட் பண்ணுறது அதெல்லாம் போட்டிருக்கேன் அதில் மேலே ஐபாரில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஸோ ஓகே இப்போ வந்து இந்த கிரிப்ஸில் வந்து அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த கிரிப்ஸ் வந்து நான் எதுக்கு இப்போ வந்து வாங்கி மாட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பைக்கில் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தான் இது வந்து க்ரூஸ் பண்ணைக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழைய கிரிப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து தடியாக இருக்கும் நம்ம வந்து கை ஃபுல்லாகவே வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும் அமுக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்கும் இது அப்படி இல்லை ஒரு சின்ன கிரிப்பாக இருக்குது ஒரு ஈஸியாக இருக்குது ஒரு ஏதோ ஒரு ராடை பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது சின்னதாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணிக்க பாருங்களா ஸோ வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருக்கும் ஸ்மூத்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதனால தான் நான் வந்து இந்த கிரிப்ஸ் வந்து வாங்கினேன் நீங்கள் யாராவது வந்து ப்ரோ டாப்பர் கிரிப்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அவங்க பைக்கை வந்து வந்து ரைட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்குவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஸோ ஓகே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது ரொம்ப கிரிப்ஸ்லனா பெஸ்ட்னா இதுதான் சொல்லலாம் ஸோ இதோட பெஸ்ட்டு இருக்குது அது வந்து டெட்டு பைக்கு ஸோ அந்த பைக்கு பெஸ்ட்டு ஸோ இது வந்து என்னோடய ஸ்கூட்டி டாப் ஸ்பீடு நான் சும்மா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன் ஸோ ஓகே இந்த கிரிப்ஸ் இப்படி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க இல்லாட்டி வேண்டாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஸ்கூட்டியில் வந்து இந்த ஸ்கூட்டியை வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கள் 220Fலாம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து இந்த ஸ்கூட்டியை வந்து இன்றைக்கி தான் மைலேஜ் ரிவ்யூ எடுத்தேன் டெஸ்ட் எடுத்தேன் அடுத்து வந்து நாளைக்கு வந்து 220F வந்து எடுக்கலான்னு போகிறேன் நீங்கள் வந்து என்ன பைக் வந்து உங்களுக்கு அடுத்த வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணணுமோ ஸோ அதை வந்து கேளுங்க ரொம்ப பெரிய பைக்லாம் கேட்காதுங்க பெரிய பைக் கிடைக்காது உங்களுக்கே தெரியும் நான் ஒரு 18 வயசு தான் எனக்கு ஸோ என்ன நம்பி யாரும் பெரிய பைக் தர மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் என்ன பைக்லாம் கிடைக்குதோ இப்போ வந்து RC கிடைக்கும் சொல்லியிருக்காங்க RC வந்து நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக இப்போ வந்து 220F அடுத்து வந்து NS அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்
நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து வீடியோ வந்து என்ன வந்து குவாலிட்டி அதிகமாக, என்ன ஒரு பெரிய பைக் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் கூடின மாடிஃபிகேஷனாக எல்லாமே போடுவேன். ஸோ ஓகே, பாய், லெட்ஸ் சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.